வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் அவரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த மிக முக்கியமான அறிவிப்புகள். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. தற்காலிக ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்த்திருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்களை மீண்டும் நியமனம் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நியமன தேர்வு 149 GO ரத்து செய்யப்படுமா? இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்த்தப்பட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பணிபுரியில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியம் உயர்த்தப்பட்டிருக்காங்க. அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள 157 ஆசிரியர் பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தொகுப்பூதியமாக 8000, 9000 இந்த மாதிரி வழங்கியிருந்தாங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலப்பணிகளில் காலியாக உள்ள 830 ஆசிரியர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 7500, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 10,000, முதுகலை பட்டதாரிக்கு 12,000 இந்த மாதிரி கொடுக்க தொகுப்பூதியம் தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு தற்காலிகமாக சில நிபந்தனைகள் அடிப்படையில் நிரப்ப ஆதி திராவிடர் நலசங்க குடியிருப்பு இயக்குநருக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. தொடக்க மற்றும் பள்ளி கல்வித்துறை நியமனம் செய்யப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியமாக 12,000, ஒரு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் 15,000, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் 18,000 உயர்த்தியிருக்காங்க. ஸோ இனிவரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் மீதி இன்னும் 415 ஆசிரியர்களுக்கு, இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000, முதுகலை பட்டதாரி ஒரு 191 ஆசிரியர்களுக்கு 18,000 கொடுக்க இருக்காங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து பார்த்தீங்கன்னா அரசு நிரப்ப இனிவரும் காலங்களில் எதிர்பார்த்துருக்காங்க. அடுத்த கல்வியாண்டில் போகிறதுனால தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த தேர்வு தாள் 2 முடிவுகள் பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க. ஒருவேளை இன்று மாலை கூட தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை குறித்தும் தேர்வு தாள் 2 ரிசல்ட்டை குறித்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வெளியிட போகலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் கூடுதலாக 8லிருந்து 13 மதிப்பெண்கள் வழங்க திட்டம் வச்சுருக்காங்க. 75 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட உங்களால் பாஸ் செய்ய முடியும். ஸோ நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.